நான் ஃபாதர் பிர்க்மேன் ஐயாவை நான் ரொம்ப நேசிப்பேன். அவர் பாடும்போது அவர் கை ஆக்சுவலா எப்படி பண்ணுறாரோ அதுபடி நானும் செய்வேன். சில நேரம் மோகன்லால் செஞ்சு ஜெபம் பண்ணும்போது நானும் என்னோட ஜெபமும் அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் வரும். சில நேரம் நத்தானியல் டொனால்ட் அண்ணன் பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாரி பாடுவேன். சில நேரம் ஜான் ஜபராஜ் அண்ணன் பாடும்போது நான் அது மாரி ஃபீல் ஆயிருக்கேன். ஆனா, அவங்க சாயலுக்குள்ள போகணும்னு நெனைக்கும்போது என் ஆவிக்குரிய தகப்பன்னு சொன்னாரு, "அவங்க சாயல்ல போகக்கூடாது. அப்படி போயிட்டா அது தவறு தம்பி. உனக்குன்னு ஆண்டவர் இருக்கிறார். அவரோட தான் நீ செஞ்சு போணும். அவர் சொல்றபடி தான் போணும்." அப்பலாம் நான் ரொம்ப கடினப்பட்டேன். ஏன்னா, எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் இப்படியே சொல்லியிருக்காரு. நம்மள வந்து எதுலயுமே விடமாட்டேன். ஆனா, பிற்காலத்தில தான் நான் உணர்ந்தேன். நான் ஜான் ஜெபராஜ் அண்ணன் மாரியே போயிருந்தேன். நான் ஜான் ஜெபராஜ் அண்ணன் மாரியே அந்த மாரி தான் இருந்திருப்பேன். நான் ஃபாதர் மாரி போனா, ஃபாதர் மாரி தான் இருந்திருப்பேன். அப்ப இப்படி தான் நடந்திருக்கும். ஆனா, ஆண்டவர் என்ன எதற்கு அழைச்சாரோ, எதற்கு திட்டம் குறிச்சிருக்கிறாரோ, அதுதானே முக்கியம். அப்ப சார்லஸ் அப்படின்னா நான் தான். இந்த சார்லஸ கர்த்தர் எப்படி பயன்படுத்துறாரோ அப்படி பயன்படுத்தணும். அத விட்டுட்டு இன்னொன்னு சார்லஸ் அப்படி இருக்கிறாரு, இன்னொன்னு நபர் அப்படி இருக்கிறாரு, அவர மாரி வரணும்னு நெனைக்கிறது அது தவறு. இது எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் சொன்னாரு. அன்னைக்கு அவரு சொன்னாருன்னு நான் நெனச்சேன். ஆனா ஆண்டவர் தான் அவர் மூலமா பேசியிருக்கிறத நான் உணரல. பிற்காலத்தில நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்ப எனக்கு